ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இங்கே ஒரு லாங் வீடியோ தான் போட்டிருக்கேன். மார்னிங் ரொட்டீன் நான் எப்படி எங்கள் ஹஸ்பண்டுக்கும் என் பசங்களுக்கும் லஞ்ச் கட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் முழுசாக பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ப்ளீஸ் முழுசாக பாருங்கள். என்னோடய வீடியோவை ஆதரிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் மாவரைக்க போட்டுட்டேன், ஒரு பக்கம் ஒலை போட்டாச்சு, அங்கே பால் வச்சுட்டேன். இங்கே முருங்கைக்கீரையும் வாழைப்பூ பொரியலும் தான் செய்ய போகிறேன். அதுக்கு பருப்பு ஒலையும் போட்டுட்டேன். நான் இங்கே கீரை அலசி வச்சுட்டேன், இங்கே வாழைப்பூவும் அலசி வச்சுட்டேன். அது குட்டி குட்டியாக கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், சாதம் வடித்து விட்டுட்டேன். இப்போ வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வானலில் நல்லா காயட்டுன்னு எண்ணெய் விட்டு நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பூ பெண்கள் அதிகமாக சாப்பிடுங்க. ஏன்னா கர்ப்பப்பை சார்ந்த நிறைய பிரச்சனையெல்லாம் இது சரி பண்ணுது. இதை பற்றி எனக்கு முன்னாடிலாம் தெரியாது. சின்ன வயசில் வாழைப்பூனா நான் அவாய்ட் பண்ணுவேன். இப்போ எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்போ தான் அதோட பெனிஃபிட்லாம் தெரிஞ்சு நான் நிறைய இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இடித்த பூண்டு கருவேப்பிலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் வாழைப்பூ சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வாழைப்பூ நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. நிறைய பேர் பிசிஓடியால் கஷ்டப்படுவாங்க. அதுலேயும் நானும் ஒரு ஆள் தான் பிசிஓடியால் இப்போ கஷ்டப்படுறேன். ஏன்னா ஒரு ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ஒரு பெண் வெயிட் அதிகமாக இருப்பாங்க. அந்த வெயிட்டு குறைக்க முடியாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதால் அவங்களுக்கு பிசிஓடி வந்துடும். அந்த பிசிஓடியால் அதையும் குறைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி க்யூர் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கான டிப்ஸும் எனக்கு சொல்லுங்கள். நான் இப்போ அதுக்கான முயற்சி தான் எடுத்துகிட்டு வரேன். நான் வாழைப்பூவில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுக்கலாம். இதுக்கு தண்ணிலாம் தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் இருக்க தண்ணியிலே வாழைப்பூ வெந்துடும். அவ்வளோதான், மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு ஒரு தேங்காய் பூ நான் அரைச்சி போட போகிறேன். குட்டி குட்டியாக தேங்காய் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், அரைச்ச தேங்காய் விழுதை நம்ம போட்டு கலந்துக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இது கசப்பே இருக்காது. யார் வேணாலும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக சொல்கிறேன், இது மாதிரிலாம் நீங்கள் ஹோம்மேட் சாப்பாடாக சாப்பிடுங்க. அதனால் நம்மளோட ஹார்மோன்ஸ்லாம் சமநிலையில் இருக்கும். சீக்கிரமாக அந்த பிசிஓடியும் சரியாகும். நீங்கள் பாருங்கள், பருப்பு வெந்துடுச்சு. இப்போ அலசி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம கொதிக்க விடலாம். கீரை ரொம்பவும் வேகக்கூடாது. இந்த முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் அப்படியே பச்சை கலரில் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கீரை நிறைய பேர் நல்லா வேக வச்சுருவாங்க, அதனால் கசப்பு வந்துடும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம், போட்ட ஒரு 5 நிமிஷம் கழிச்சுலே கீரை வெந்தா மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எடுத்து நீங்கள் கொஞ்சம் நசுக்கி பார்த்தீங்கனாலே போதும், கீரை வெந்த இருக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுத்து தண்ணியை வடித்து வச்சுட்டு இது மாதிரி ஒரு மண் சட்டியில் வச்சு மத்து வச்சு கடைஞ்சி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கட்டியாக ஒரு சுடசாதம் வச்சு கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதை விட ஒரு பிரமாதம் இல்லவே இல்லைங்க. இது வாங்க, இந்த முருங்கைக்கீரை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் போட்டுட்டு வரமிளகாய் போட்டு நல்லா பொரியட்டுன்னு விடுங்க. கொஞ்சம் நிறம் மாறணும். அப்படியே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு வரமிளகாவை மட்டும் வச்சு நல்லா கடைஞ்சிட்டு லைட்டாக கொஞ்சமாக புளி ஊற்றிக்குங்க. அவ்வளோதான், முருங்கைக்கீரை கடைகள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மாவு அரைச்சிட்டேன். நான் கூட அப்பளம் வச்சுட்டேன் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், இன்றைக்கான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு கட்டி கொடுக்குறோம், பசங்களுக்கு கட்டி கொடுக்க போகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.